தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக அமைச்சரை வீழ்த்த நடிகை குஷ்பு களமிறங்கினார். திமுக அமைச்சரை வீழ்த்த நடிகை குஷ்பு களமிறங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மத்திய தொகுதியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் போட்டியிடுகிறார். அவர் கடந்த 10 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்த முறை அவரை தோற்கடிக்க திமுகவினரே உள்குத்து வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட செயலாளர் தளபதி ஆதரவாளர்கள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஜெயிக்கக்கூடாது என அவர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். செல்லும் இடங்களிலெல்லாம் பிடிஆர் தியாகராஜனுக்கு எதிர்ப்பு நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் கடந்த முறை வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் நான் ஒருவன்தான் என்று மார்தட்டி கொண்டார். இந்த முறை பணத்தை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். டோக்கனை நம்பி தேர்தலை சந்திக்கிறார். வாக்காளர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கி வருகிறார். நேற்றைய தினம் டோக்கனை கொண்டு பொதுமக்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அலுவலகத்தை முற்றுகையிட்டுள்ளனர். தற்பொழுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை எதிர்த்து குஷ்பு அவர்களுடைய கணவர் சுந்தர்சி போட்டியிடுகிறார். நடிகை குஷ்பு தன்னுடைய கணவர் வெற்றிக்காக அவர் மதுரை மத்திய தொகுதியில் தங்கியிருந்து களப்பிரச்சாரம் செய்து வருகிறார். தெருக்கள் தோறும் சென்று வருகிறார். வீடுகள் தோறும் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவருடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் கவர்ந்துள்ளது. அமைச்சர் பிடிஆர் தியாகராஜனுக்கு இது அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. வருகிற சட்டசபை தேர்தலில் திமுக அமைச்சரை தோற்கடிக்க நடிகை குஷ்பு களமிறங்கியுள்ளார். யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.